பிரதர் வணக்கம். ஃபஸ்ட்டு வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ரெபல் படத்துக்காக இந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு கொடுக்கறதுக்காக, ஏன்னா ட்ரெய்லர்லாம் வந்து பார்க்குறப்போ பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாங்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னென்னா படத்தில் வந்து எந்த மாதிரியான கதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வர்றதுக்கு இருக்கு? இந்த படம் வந்து ஒரு மக்களோட வாழ்வியலை பேசுகிற படம். அதே நேரத்தில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாகவும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபிலிம் ட்ரீட்மெண்ட் வந்து புதுசாக இருக்கும். இது வந்து விஷுவலாகவும் சரி, பிரேமம்லாம் வந்தப்போ ஒரு இது இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இந்த ஃபிலிம் மேக்கிங் இருக்கும். இன்னொன்று இது வந்து ஒரு காலேஜில் நடக்கிற ஸ்டோரி. அதை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போர்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்கோம். நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு இந்த ஸ்டோரி தான் எடுக்கணுன்றதுக்கு என்ன ரீசன் இருந்துச்சு? ஏன்னா ஜிவி சார் வந்து பேசுகிறப்பையும், ஏன்னா அந்த பார்டரில் நடக்கிற பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்கிறது சொன்னாங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்தது ஆக்சுவலாக? இந்த ஐடியா வந்து நான் வந்து சினிமாவுக்கு வந்ததே மக்களோட வழிகளை பேசுகிறதுக்கான படத்தை பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ அதை குறித்து நான் தேடிட்டு இருக்கும்போது நான் வந்து எங்களோட மக்கள் பாதிக்கப்படுற இதே வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பேசுவோம், ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா தோணுச்சு. அதை பண்ணியிருக்கேன். ஒரு டெபியூ டேரக்டராக வந்துட்டு உள்ளே வரப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு அந்த அரசியல் பேசுகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ கூட சொன்னபடி ரொம்ப நாள் வந்து பெருசாக அரசியல் பேசுகிற டேரக்டர்ஸ் உள்ளே வரல. பட் அது புரட்சியாகவும் கமர்ஷியலாகவும் கொடுத்துக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஜிவி சார் எப்படி உள்ளே வந்தாங்க? ஜிவி சார் வந்து நான் இந்த கதை எழுதும்போதே இது வந்து ஒரு தமிழ் வாய்ஸான ஃபிலிமாக தான் எழுதுனேன். ஸோ தமிழுக்காக வாய்ஸ் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி சார் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அவர் வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா அவர் ஒரு ட்வீட்டாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல வந்து ட்வீட்டு போடுறது, இறங்கி வேலை பார்ப்பார் ஒன்று. அதுக்காக இந்த கதைக்கு வந்து யார் கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது நான் ஜிவி சார் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் சொல்லும்போது அவங்களும் ஜிவி சாரும் நல்லா ரேப்போல இருந்தாங்க. அப்போது போய் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அவரும் தமிழுக்கான படம்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். அப்படி தான் அவர் உள்ள வந்தார். கண்டிப்பாக. இதை தாண்டி வந்துட்டு இதில் மியூசிக் பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது வந்து விஷுவலில் வந்துட்டு பார்க்குறப்பே வந்து தெரியுது. பட் ஜிவி சாரே அதில் மியூசிக்கும் பண்ணிட்டு அது நமக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்ல. ஆமாம்மா. என்னன்னா ஜிவி சார் இது வரைக்கும் லவ்வபுளான ஃபிலிம்ஸாகவே பண்ணிகிட்டு இருந்தார். டோட்டலாக ஒரு அவரோட டைமென்ஷனே மாற்றின மாதிரி இருக்கும் இந்த படம். அதனால அவர் வந்து அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கெலாம் அவரே உட்காந்து பயங்கரமாக ஒன்று வாசிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது அதோடைய எஃபெக்ட் தெரியும். ஹீரோயின் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 crores வந்து வசூல் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் வந்து சக்தி சார் வந்துட்டு ஒன்று பண்ணுறாங்கன்னா அது இன்னும் வந்து ஒரு நல்ல படத்துக்கு மட்டும் தான் உள்ளே வந்து அதை ரிலீஸும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 காம்பினேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எனக்கு வந்து மமிதாவை கமிட் பண்ணும்போது பிரேமலு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து இப்போ ஹிட் ஆனது வந்து இந்த படத்துக்கு பெரிய பூஸ்டாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணை பயங்கரமாக தமிழில் வரவேற்கிறாங்க. சக்தி சார் வந்து படம் பார்த்தது எனக்கு இப்போ தான் தெரியும். ஸ்டேஜில் இருக்கும்போது 2 நாள் முன்னாடி பார்த்துருக்காரு போல். அவர் பார்த்தது பழைய வெர்ஷன். இப்போது வந்து படம் வேறு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் அவ்வளோ நம்பிக்கையாக பேசியிருக்காருனா இப்போ இருக்கிற படத்தை பார்த்தா அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவார். அவர் இந்த படத்தை இது பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து ஃபைனலாக இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஷோ போட்டு காட்டுறப்பையும் சரி, ஆடியன்ஸும் சரி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வரும். வெற்றி விழாவில் சந்திப்போம். தேங்க்யூ ப்ரோ. சொல்லிடுறேன்.